ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு சேனலில் பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஹெல்ப்ஃபுல்லான ஒரு வீடியோ தான். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் சொல்லுவேன். அடல்ட் பென்ஷன் ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க ரிட்டையர்ட் ஆனோடனே பென்ஷன் வாங்குறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி சின்ன சின்ன தொழில்கள் பண்ணுறவங்களும் நீங்கள் உங்களுடைய 60 வயசுக்கு அப்புறம் பென்ஷன் வாங்கலாம். அது எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும், அதை எப்படி வாங்கணுன்றதை டீட்டெயில்டு தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய தகவல் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்றது புரியும். அது மாதிரி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க டீட்டெயில்டாக பார்க்கலாம். அடல்ட் பென்ஷன் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 60 வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு மாதம் இவ்வளோ தொகைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதுக்கான ஃபஸ்ட்டு ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 18லிருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கணும். இந்த ஸ்கீமில் நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா உங்களுக்கு 18 வயசு நிறைவடைஞ்சிச்சுன்னா தாராளமாக இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது மாதிரி மேக்ஸிமம் 40 வயசு வரைக்கும். இதில் பென்ஷன் பார்த்திங்கன்னா 60 வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு மாதம் 1000லிருந்து 5000 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து நம்ம கட்டக்கூடிய அமௌண்ட்டை பொறுத்து பேஸ் பண்ணி உங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும். இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா எல்லா நேஷ்னலைஸ்டு பேங்க்லேயுமே அவைலபிளாக இருக்குது. அது மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ்லையுமே இருக்குது. நீங்கள் போய் கேட்டாலே உங்களுக்கு என்னன்றதை டீட்டெயில் சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்க பேங்க்லேயே நீங்கள் போய் கேட்டுட்டு இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா அவரவர் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த மாதிரி பே பண்ணலாம். மினிமம் ஒரு 200 ருபீஸ் உங்களால் கண்டிப்பாக ஒரு மாதத்திற்கு கட்ட முடியாதா? கட்டலாம் கண்டிப்பாக. அதை மாதிரி நீங்கள் கட்டுறது மூலமாக உங்களுக்கு இந்த பென்ஷன் வந்துட்டு 60 வயசுக்கு அப்புறம் கிடைக்கும். இப்போ இதில் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன மாதிரி வேலை பார்க்குறவங்களாம் அப்ளை பண்ணலாம் பார்த்திங்கன்னா, சின்ன சின்ன பிஸ்னஸ் தொழில்கள் பண்ணுறாங்க இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பூ விற்கிறது, காய்கறி விற்கிறது, அப்புறம் பெயிண்டர், கொத்தனார், இதை மாதிரி நிறைய சின்ன சின்ன தொழில்கள் பண்ணுறோம் இல்லைங்களா? அது எல்லாமே உங்களுக்கு இதில் இன்க்ளூட் ஆகும். இந்த மாதிரி தொழில்கள் பண்ணக்கூடிய நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணி உங்களுடைய 60 வயசுக்கு அப்புறம் நீங்கள் பென்ஷன் வாங்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன கால்குலேஷன் நான் சொல்கிறேன். அதன் மூலமாக உங்களுக்கு தெளிவாக புரியும். அதை மாதிரி நம்ம கட்டக்கூடிய அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா, நீங்கள் மாதமும் கட்டலாம், இல்லை 3 மாதத்துக்கு ஒரு முறை கட்டலாம், இல்லை 6 மாதத்துக்கு ஒரு முறை கட்டலாம், இல்லை வருஷத்திற்கு ஒரு முறை கட்டலாம். அது உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து இருக்குது. அது மாதிரி நீங்கள் கட்டக்கூடிய அமௌண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 200 ருபீஸ் கட்டுறீங்கன்னா, நீங்கள் கட்டக்கூடிய அமௌண்ட்டில் பாதி வந்துட்டு கவர்மெண்ட்டு உங்களுக்காக மாதம் கட்டிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் எந்த மெத்தடில் கட்டுறீங்களோ அதே மெத்தடில் நீங்கள் கட்டக்கூடிய அமௌண்ட்டுக்கு கூடவே கவர்மெண்ட் மூலமாகவும் உங்களுக்கு அமௌண்ட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த அமௌண்ட் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு லம்பாவாக உங்களுக்கு பின்னாடி ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு 18 வயசு ஆகிறதுக்கு நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்கீமில் என்ட்ரி ஆகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் கட்டக்கூடிய வருஷங்கள் எவ்வளோ வருஷம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 42 வருஷம் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். அதாவது 18 வயசுலேருந்து நீங்கள் கட்டிட்டு வர போகிறீங்க 40 வயசு வரைக்கும். சரிங்களா? இப்போது இதை மாதிரி நீங்கள் கட்டுறீங்க. இதுக்கு அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்திற்கு ஒரு 42 ருபீஸ், 42 ரூபா நீங்கள் கட்டுறீங்கன்னா உங்களுக்கு பென்ஷன் பார்த்திங்கன்னா 1000 ரூபா கிடைக்கும். அதுவே வந்து 18 வயசு உங்களுக்கு முடிஞ்சிருக்கு. இந்த ஸ்கீமில் நீங்கள் என்ட்ரி ஆகிட்டு மாதம் 210 ரூபா நீங்கள் கட்டுறீங்கன்னா உங்களுக்கு 5000 ரூபா பென்ஷன் கிடைக்கும். இதுவே உங்களுக்கு 25 வயசு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு மாதத்திற்கு 76 ரூபா கட்டுறீங்கன்னா 1000 ரூபா கிடைக்கும். நீங்கள் இது கட்டக்கூடிய டியூரேஷன் பார்த்திங்கன்னா 35 வருஷத்துக்கு நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். அதுவே 25 வயசில் நீங்கள் மாதத்திற்கு 301 ரூபா கட்டுறீங்கன்னா 4000 ரூபா கிடைக்கும். இதுவே 376 ரூபா கட்டுறீங்கன்னா 5000 ரூபா கிடைக்கும். அதாவது 60 வயசுக்கு அப்புறம் சொல்கிறேன். இதே மாதிரி தான் இப்போ நீங்கள் உங்களுக்கு வயசு 40 ஆகுது. இப்போ தான் இந்த ஸ்கீமை நீங்கள் கேள்விப்படுறீங்க. ஸோ நம்ம இப்போ அப்ளை பண்ணலான்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் 40 வயசில் இந்த ஸ்கீமில் என்ட்ரி பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மாதம் பார்த்திங்கன்னா 291 ரூபா கட்டினீங்கன்னா 1000 ரூபா கிடைக்கும். அதாவது 20 வருஷத்துக்கு நீங்கள் கட்டணும். அடுத்தது நீங்கள் மாதம் 1454 ரூபா கட்டினீங்கன்னா 5000 ரூபா கிடைக்கும். அதே 20 வருஷத்துக்கு நீங்கள் கட்டணும். இப்படி தான் இதனுடைய கால்குலேஷன். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லைங்களா? இதுதான். இந்த மாதிரி தான் நீங்கள் உங்களுக்கு அமௌண்ட்டு கிடைக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன சின்ன பிஸ்னஸ் செய்கிறீங்க, தொழில்கள் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இப்போலேருந்து நீங்கள் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணி நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு இந்த அமௌண்ட்டு உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா? இது வந்துட்டு நீங்கள் இப்படியும் எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் பல்காகவும் எடுத்துக்கலாம். அது மாதிரி இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறவங்க அவங்களுக்கு நாமினி பார்த்திங்கன்னா ஒன்று ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபு நாமினியாக இருப்பாங்க, இல்லை ஒய்ஃப்க்கு ஹஸ்பண்ட் நாமினியாக இருப்பாங்க. இப்போ நீங்கள் இந்த ஸ்கீமில் சேரக்கூடியவங்க பார்த்திங்கன்னா திடீர்னு உங்களுக்கு ஏதாவது உடம்பு முடியல, ரொம்ப உடல்நலக்குறைவு ஏற்பட்டுச்சுன்னா அந்த டைமில் நீங்கள் உங்களோட சூழ்நிலையை சொல்லி அந்த அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீமில் வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, திடீர்னு நீங்கள் இறந்து போயிடுறீங்க அப்படின்னா உங்களுடைய நாமினி
உங்கள் ஒய்ஃப்க்கு இந்த அமௌண்ட் கொடுப்பாங்க. அது வாங்கிக்கலாம். அதுவே ஒரு ஒய்ஃப் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா, நீங்கள் இறந்து போயிடுறீங்கன்னா ஹஸ்பண்ட்க்கு கிடைக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா, 3 நாமினியா ஒண்ணு ஆட் பண்ண சொல்லுவாங்க. அதையும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். உங்களுடைய பசங்கள ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்துட்டு அ இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணி திடீர்னு ஏதோ இறந்து போயிடுறாங்க. அப்போ ஒய்ஃப் வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஒய்ஃப்க்கும் ஏதோ உடம்பு முடியல இறந்து போயிட்டாங்கன்னா, அவங்களுடைய பசங்களுக்கு கிடைக்கும். யார் நாமினியா போட்டிருக்கீங்களோ அவங்களுக்கு கிடைக்கும். இந்த ஸ்கீமில் ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, அத கன்டின்யூ பண்ணி கரெக்ட்டா கட்டிட்டு வரணும். ஜஸ்ட் எப்போவாவது உங்களுக்கு முடியாத சமயத்தில 1 மாசம், 2 மாசம் ஓகே எக்ஸ்கியூஸ் குடுத்துருவாங்க. அத ஃபைன் பே பண்ணி கட்டுற மாரி இருக்கும். அதுவே நீங்க கன்டினியூவாலாம் கட்டாம விட்டீங்கன்னா, உங்களுடைய அக்கவுண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ, நம்ம எப்பவுமே ஆக்டிவ்லயே இருக்கணும். இதுதான் இந்த ஸ்கீமு. கண்டிப்பாக இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பெனிஃபிட் தான். ஏன்னா, சும்மா இருந்துட்டு 60 வயசுக்கு அப்புறம் வருமானமே இல்லாம, முடியாம எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இந்த மாரி நீங்க இப்பயிலேருந்து நீங்க சேவிங்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, பின்னாடி உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வருது இல்லைங்களா? அது உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் இந்த ஸ்கீம் பிடிச்சிருக்கோ, அவங்க ஒரு லைக் போட்டுட்டு இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மாரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோல சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. பை.